சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஒரு சில நிமிடங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ செய்தியை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது செபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, அப்பா, இந்த பாடல்கள் மூலம் உடைய நாமம் மகிமைப்பட்டது ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அமைதியோடு பங்கு பெற்றார்கள் ராஜா. அவர்களை ஆசீர்வதியும். இப்பொழுதும் தேவ செய்தியை தேவரை பொருட்படுத்திக் கொள்ளும். ஒரு மனதோடு நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். இந்த வளாகம் முழுவதையும் மேடையும் தேவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு சுவாமி, உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இது குடும்ப மன மகிழ்ச்சி பண்டிகையாக இருக்கிறபடினாலே மகிழ்ச்சி தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே மிக சுருக்கமாக நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை வைக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி, இந்த உலகத்தின் நோக்கத்தை, நாம் வாழ்வதின் நோக்கத்தை குறித்து பேசும்போது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி சகல ஞானத்தையும் அறிந்த பிரசங்கி சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5:16 பவுலும் அவ்விதமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இதுதான் நம்மை குறித்த ஆண்டவருடைய நோக்கம். இந்த உலகத்தில் வேறு விதமான ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அவ்விதமான மகிழ்ச்சியை குறித்து சொல்லுகிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்று சொல்லி, அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த சந்தோஷம் என்ன? சிற்றின்பங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அந்த சிற்றின்பங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி சிறிது காலம்தான் நமக்கு இருக்கும். அதன் பின்பு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததோ அதை விட பல மடங்கு வேதனையிலே தள்ளி இறுதியிலே நரகத்திலே கொண்டு நம்மை போய் சேர்த்துவிடும் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அப்படி என்றால் சந்தோஷத்தின் வெற்றி என்ன என்றால், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சியோடு வாழ்வது என்றால் அது நமக்கு பலனை தரும். அது மட்டுமல்ல, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. ஔஷதம் என்றால் மருந்து என்று நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியாய் வாழ்வதிலே என்ன லாபம் என்று கேட்டால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழ்வதில் தான் லாபம். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் சிறிது கால மகிழ்ச்சியை தரும், பின்பு வேதனைக்குள் தள்ளும், இறுதியிலே நரகத்திலே கொண்டு போய்விடும். அந்த விதமான சந்தோஷம் நமக்கு வேண்டாம், அது நமக்கு அவசியம் இல்லை. என்றென்றும் இருக்கும் சந்தோஷமும் தொடர்ச்சியாக பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும் சந்தோஷம்தான் நமக்கு வேண்டும். இந்த சந்தோஷம் சங்கீதம் 37:4 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தரிடத்தில் ஜெபித்தால் மட்டுமல்ல, அவரிடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலே அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்வார் என்பது எத்தனை நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வசனம். எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. வேதம் அதற்கு பல வழிகளை சொல்லி தருகிறது. சங்கீதம் 16:11
சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி தேவ சமூகம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. இதை பற்றி பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 5:7 இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். பண்டைய நாட்களிலே சுமை தாங்கி கல் என்று ஒரு கல் உண்டு. ஏராளம் சுமைகளை சுமந்து வருகின்ற வணிகர்கள், வியாபாரிகள் தங்களுடைய சரக்குகளை, தங்களுடைய ஜாமான்களை, வணிகப் பொருட்களை அந்த சுமை தாங்கில் கல் மேல் வைப்பார்கள். சிறிது நேரம் இளைப்பாறுவார்கள். இளைப்பாறிய பின்பு தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு அந்த சுமைகளை தங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்த வழியே செல்வார்கள். சுமை தாங்கி கல் என்பது தற்காலிக இளைப்பாறுதல் தரும் இடம்தான். ஆனால் நமக்கு ஒரு நிரந்தர இளைப்பாறுதல் உண்டு. அதுதான் தேவனுடைய திருச்சமூகம். தேவ சமூகத்திலே வருகிறோம், ஜபத்தின் மூலமாக நம்முடைய பாரங்களை எல்லாம் அவரிடத்திலே சொல்லுகிறோம். அதன் பின்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்புகிறது. கர்த்தரிடத்திலே சொல்லிவிட்டேன், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வருகிறது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எப்தா என்ற ஒரு மனிதன், சாதாரண மனிதன், இஸ்ரவேல் தேசத்தை போரிலே தலைமை தாங்க பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று வேதம் சொல்கிறது. அந்த போரிலே அவன் மகத்தான வெற்றியை பெறுகிறான். நமக்கு பாரங்கள், வேதனைகள் வரும்பொழுதுதான் தேவ சமூகத்தை நாடி ஓடி வருவோம். அவருடைய சமூகத்திலே நம்முடைய வேதனைகளை, பாரங்களை சொல்லுவோம். அன்னாள் என்ற பெண் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி விட்டாள். தன் உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே கொட்டி விட்டாள். 1 சாமுவேல் 1:18 சொல்கிறது, அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது, நம்முடைய நிரந்தர சுமை தாங்கிக்கல் மீது, எப்படி மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்த பின்பு சந்தோஷமாக நாம் கடந்து செல்வோம். மகிழ்ச்சிக்கு வேறு என்ன வழி? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயம் மகிழ்ச்சி தரும் ஒரு இடம். சிலர் ஆலயத்திற்கு வரமாட்டார்கள். கேட்டால் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. நாம சரியா இருந்த போதுமே, யார் ஏன் சரியா இருக்கணும்? ஆலயத்தில் மனுஷர்களை பார்க்க வரலையே, கர்த்தர் தானே பார்க்க வந்திருக்கிறோம், அவர் சரியானவர் தானே, பின்பு ஏன் ஆலயத்திற்கு வராமல் நாம் தயங்குகிறோம்? மேரி கோமை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உலக குத்துச்சண்டை வீராங்கனை, 7 முறை உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டத்தை வென்றவர். ஆசிய விளையாட்டு போட்டிகள், ஒலிம்பிக் பதக்கம் என்று அவர் வாங்காத பதக்கமே இல்லை. ராஜ்யசபாவின் நியமன உறுப்பினர் அவர். ஜனாதிபதியின் பதக்கத்தை பெற்றவர். அந்த மேரி கோம் தன்னுடைய வெற்றியின் ரகசியமாக என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறவிட்டதே இல்லை. அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆலயத்திற்கு செல்வோம். ஆலயம் முடிந்த பின்பு எங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி, அவர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள், இந்த பாரம்பரிய வழக்கப்படி ஆடி பாடி ஆண்டவரை துதித்து பாடுவோம். அதன் பின்பு வீட்டிற்கு செல்வோம். ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஆலயத்திலேயே நான் நேரத்தை கழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டவர் அவர்களை உலக குத்துச்சண்டை வீராங்கனையாக உயர்த்தி இருக்கிறார். ஆலய ஆராதனை நமக்கு அவசியம். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். சங்கீதம் 11:4, ஆபகுக்கு 2:20, மீகா 1:2 இந்த 3 வேத வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. அவர் ஆலயத்திலே இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை நாடி எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு வருவோம், தேவனை தேடுவோம். அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். தேவாலயம் என்பது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் இடம். யாத்ராமா 20:24 வாசித்து பாருங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆலயம் என்பது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கும் இடம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு
என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொல்கிறார். ஏசாயா 56:7 ஆலயத்தை குறித்து என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லுகிற ஆண்டவர் அங்கே வைக்கிற ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா? கட்டாயம் கேட்பார். ஆலயம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடம். மத்தேயு 18:20 வாசித்து பாருங்கள். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே ஒரு நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திரளாய் ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறோம் ஆலயத்திலே. அங்கே அவர் பிரசன்னமாகிறார், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார், நம்முடைய துயரத்தை ஆனந்த களிப்பை மாற்றுகிறார். எந்த கண்களில் இருந்து துயரமான கண்ணீர் வடிந்ததோ அதே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடியும்படி செய்கிறார். நம்முடைய புலம்பலை நடனமாக மாற்றுகிறார். ஆலயத்திற்கு வரும்போது ஒரு நாள் ஆலய ஆராதனையை நம்ம அசட்டை பண்ண வேண்டாம். யார் மீது கோபம் வந்தாலும் கடவுள் மீது கோபம் வரவில்லையே, பிறகு ஏன் ஆலய ஆராதனையை அசட்டை பண்ண வேண்டும்? கடவுளை பார்க்க தானே செல்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம். டாப்ரி என்ற மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஏழை விவசாயி, அவனுடைய நாட்டிலே வானம் பொய்த்து போனது, பஞ்சம் வந்தது, வேறு நாட்டிலே பிழைக்க சென்றான். அங்கேயும் அவனை வறுமை விரட்டியது. அவனுடைய வீட்டிற்கு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை. ஆனால் ஆலய ஆராதனை அவன் தவறவிடவே இல்லை. அன்று கூட வீட்டுக்காரர் சொல்லிவிட்டார், நீ வாடகை பணத்தை பாக்கியோடு வைக்காவிட்டால் உன்னை இடத்தை காலி பண்ணிவிடு என்று சொல்லிவிட்டார். வேதனையோடு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வந்தான். ஆண்டுடைய சமூகத்திலே கதறி அழுது ஜெபித்தான். குடும்பமாக ஆலயத்திலே இருந்து ஜெபித்து விட்டு வீட்டிற்கு சென்றார்கள். அவருடைய பிள்ளைகள் ஒரு காகத்தை விளையாடுவதற்காக பழக்கி வைத்திருந்தார்கள். வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தால் அந்த காகம் இதையோ கொண்டு போட்டிருந்தது. பார்த்தது என்றால் காகம் போட்டிருந்தது என்னவென்றால் அரசனுடைய முத்திரை மோதிரம், சிக்னட் என்று சொல்வார்கள். அரசன் அதை தவற விட்டிருந்தான். உடனே பார்த்த டாப்ரி அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். அரசன் நினைத்திருந்தால் அந்த முத்திரை மோதிரம் தொலைந்து விட்டது என்று சொல்லி அதை பார்த்தவுடன் அவருக்கு மகிழ்ச்சி. டாப்ரி வேண்டியதெல்லாம் கொடுத்தார். அப்படி அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்தார். அரசாங்க குவார்டர்ஸிலே அவன் இடம் கொடுத்தார். ஒரே நாளில் இந்த மனிதனுடைய வறுமை மறைந்தது. தேவனை தேடி தேவாலயத்திற்கு வரும் பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ சமூகத்திலே தேவாலயத்திலே வடிக்கும் ஒரு சொட்டு கண்ணீரும் ஒரு நாளும் வீணாய் போகாது. மூன்றாவதாக நமக்கு மகிழ்ச்சி தருவது எது? சங்கீதம் 119, 70, 77, 92, 174 4 வசனங்களும் சொல்கிறது, ஒரு வேதம் என் மன மகிழ்ச்சி. வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம் வேதனையோடு இருக்கும்போது நம்மை ஆற்றி தேற்றுகிறார். நம் பயப்படும் போது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார், அவருக்குள் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே வேதத்தை நாம் அனுதினமும் வாசிப்போம். நான் போன தடவை உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு இப்போலாம் வேதனையாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சங்கீதம் 102 வாசிப்பேன். காரணம், இந்த சங்கீதம் 102 முகவுரை வீதமாய் சொல்லுகிறது, அந்த துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகள் என்னை ஆற்றி தேற்றும். இதே போல நம்ம பயப்படும் நேரத்திலே வாசிக்கும் வேத பகுதி உண்டு. நம் கலங்கி தவிக்கும் நேரத்திலே வாசிக்கும் வேத பகுதி உண்டு. நம் தனிமையை அனுபவிக்கும் நேரத்திலே வாசிக்கும் வேத பகுதி உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதிகள் உண்டு. அது மாத்திரமல்ல, வேதத்திலே 3000ற்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்கு? அப்போஸ்தலர் 2:39, அப்போஸ்தலர் 2:39 சொல்கிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தூரத்தில் இருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆம் என்றால் எஸ், ஆமேன் என்றால் அப்படியே ஆக கிடவது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 வேதம் சொல்கிறது, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆபகுக் 2:3 வாசித்து பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. என்னாகும் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல,
மனமாற வரும் அனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தீத்து 1:3 சொல்கிறவர் பொய்யுரையாத தேவன். வேத வசனங்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இன்னும் சில காரியங்களை வேதம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு வழிகாட்டியாய் சொல்லியிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்கிறது. யாராவது நம்மை அநியாயமாய் திட்டிவிட்டால், யாராவது நம்மை பற்றி அநியாயமாய் தப்பாய் சொல்லிவிட்டால், கோள் சொல்லிவிட்டால், அநியாயமாய் நமக்கு எதிராக திரும்பி விட்டால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? வேதம் நம் விதமாய் போதிக்கிறது. நமக்கு மகிழ்ச்சி தரும் வழிகளை வேதம் நமக்கு காட்டுகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் ஒரு காரியத்தில் பாருங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்டவராம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, நித்திய ஆனந்தமுள்ள தேவன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற தேவன். ஆனால் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரை தரிசிக்கும் போது எப்படி தரிசிக்கிறான்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, துக்கம் நிறைந்தவராய், நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி துக்கம் நிறைந்தவராய் மாறினார். அடுத்த வசனமே அதற்கான ரகசியத்தை சொல்லுகிறது. ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். முன்னும் சில வாரங்களிலே, சில நாட்களிலே இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பெரிய அந்த லெந்து காலத்தை அனுசரிக்க இருக்கிறோம். நித்தியானந்தமுள்ள தேவன் தன்னுடைய அத்தனை துக்கங்களையும் நம்முடைய அத்தனை துக்கங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டபடியினாலே அவர் துக்கம் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, வாழ்விலே துயரத்தின் பாதையிலே கடந்து செல்கிறீர்களோ? என்னால் தாங்க முடியாது, இதற்கு மேல் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது, துயரத்தின் மேல் துயரம், வேதனையின் மேல் வேதனை, பாடுகள் மேல் பாடு, கண்ணீர் மேல் கண்ணீர், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்று வேதனையிலே வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் துக்கங்களை எல்லாம் தன் மீது போட்டுக்கொண்டார். 250 கிலோ சிலுவையை, பார சிலுவையை தன் மீது ஏற்றுக்கொண்டு கொல்கதா மலையிலே தள்ளாடி தள்ளாடி நடப்போட்ட அந்த ஆண்டவர். இதற்கு காரணம் என்ன? அத்தனை பேருடைய துக்கத்தையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டு நித்தியானந்தம் உள்ள அந்த தேவன் துக்கம் நிறைந்தவராய் மாறி போனார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த இரவு நேரத்திலே நம்பிக்கையின் செய்தியை நமக்கு ஆண்டவர் தருகிறார். எத்தனை துயரம் இருந்தாலும், மகனே மகளே, உன் துயரத்தை துக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன், இனி நீ அழுது கொண்டிராய். அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஏசாயா 30:19 வேதம் அவிதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 25:8 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜன்னத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். வெளிப்படுத்த 21:4 வாசித்து பாருங்கள். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 60:20 சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ராத்திரியிலே எத்தனை பாடுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீர் வடித்து வந்திருக்கலாம். உங்கள் கண்ணீரின் காரணத்தை நான் அறியேன், தேவன் அறிவார். உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் உடைந்த உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அதை சரிப்படுத்தி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்காக
எந்த கண்களிலே வேதனையின் கண்ணீர் வடித்ததோ அதே கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியாய் வந்திருக்கிறார். MCA பாடம் படித்து முடிக்க முடியாமல் தொடர்ந்து தோல்விகள் மேல் தோல்வி அடைந்து ஏன் உலகத்திலே வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்து உள்ளத்தை கொடுத்து விட்டபடினாலே தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும் என்று நான் பல இரவுகள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறேன். தேவன் என்னை எடுக்கவில்லை. மாறாக எந்த பாடத்தை படிக்க முடியாது என்று கதறி அழுதேனோ அதே பாடத்தை முடித்து அதில் 22 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றவும் துறை தலைவராகவும் சில காலம் துணை முதல்வராகவும் பணியாற்றக்கூடிய கிருபையை தந்தார். எங்கள் வேதனையின் மிகுதியின் காரணமாக போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 19:4 எலியா கதறினது போல கதறலாம். தேவன் உங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார். மாறாக எந்த இடத்துல நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ அங்கே வெற்றி அடையும்படி கிருபை செய்வா. எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அங்கே உங்களை உயர்த்துவா. எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடத்துல உங்களை அத்தனை பேரும் மேன்மைப்படுத்தும்படி செய்வார். நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 சொன்ன ஆண்டவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியாய் பலன் வரும் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அத்தனை பேருடைய துக்கங்களையும் மீது ஏற்றுக்கொண்டீரேப்பா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரணும், கஷ்டத்தை போக்கியறணும், துன்பத்தை நீக்கிறணும், வேதனையை போக்கியறணும். இயேசு சுவாமி அவளை சந்தோஷப்படுத்தியறணும். வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அவர்களுக்கு காத்திருக்கட்டும். அதிசயங்களை செய்கிறவர் நீரே, ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சங்கீதம் 77:14 சொன்ன வண்ணமாக ஒரு அதிசயம், அற்புதம் அவருடைய வாழ்க்கையில காத்திருக்கட்டும். அத்தனை பேருடைய கண்ணீரையும் துடைத்தரணும். வியாதினால் வேதனைப்பட்ட ஒவ்வொருடைய வலிகளையும் வேதனைகளையும் வியாதிக்கையும் நீக்கி போட்டு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் வேதனைகளும் உடல் உபத்திரவங்களும் உபாதைகளும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டரலும், ஆசீர்வதியும். வந்த ஒருவராகிலும் வெறுமையாய் திரும்பாமல் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்தரலும். என்னுடைய ஆலய பணியாளர் ஆசீர்வதியும், சபை ஊழியர் ஐயாவை ஆசீர்வதியும், போதக பிதாக்களை ஆசீர்வதிங்க ராஜா. அன்பு தகப்பனே, அப்பா, சண்டே கிளாஸ் எடுக்கிற முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியம் செய்கிற முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், வாலிப தம்பி தங்கைகளை ஆசீர்வதியும், கமிட்டி அங்கத்தினர்களை ஆசீர்வதியும், தாய்மார்களை ஆசீர்வதியும். நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். எல்லாருக்கும் நம் இயேசு. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை, கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் நம் இயேசு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன்.